ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, அவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். அவர் தகவல் இலாக்கால 35 வருஷம் தகவல் இலாக்கால தகவல் அதிகாரியாக சிரமான் நகரத்தில் நிகிரிசிம்லான் ஓகே அங்கே பணியாற்றினவர். நாடறிந்த தன்முனைப்பு பேச்சாளர். நிறைய மோட்டிவேஷன் டோக்கெல்லாம் கொடுப்பாரு. குறிப்பாக அந்த பள்ளி மாணவர்களுக்கு பெட்ரோரியல் பேரண்ட்ஸ் மோட்டிவேஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்துக்கிட்டு இருக்காரு. கவிஞர், நல்ல எழுத்தாளர். உயரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்கா சமீபத்தில் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கரிகால சோழன் விருது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, நமக்கு எல்லாருக்குமே அது ஒரு சில கருத்துக்களை பரிமாறதுக்காக வந்திருக்காங்க. அவருக்கு இப்போ நம்ம வழிவிடுவோங்களே. நன்றி. என்னுடைய இனிய நண்பர் தகவல் இலாகை உயர்நிலை அதிகாரி திருமதி மகேந்திரன் அவர்களே, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து இந்த கூட்டத்திலையும் பேசணும்னு எனக்கு அன்பு அழைப்பை கொடுத்திருக்கின்ற இனிய நண்பர் செம்மையின் இயக்கத்தின் தலைவர் பெருமைக்குரிய நண்பர் திரு செல்வா அவர்களே, மற்றும் இந்த கிட்ஸ் லேர்னிங் சென்டரின் பிரின்சிபல் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அன்புக்கிணைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது. ஒரு விளையாட்டு போட்டியில் போய் பேசுகிறதுங்கிறது யாரும் பேசுகிறத கேட்க தயாராக இல்லைல்ல. நம்ம யாருமே இப்போ யார் வீட்டில் அவங்க சொல்கிறதே கேட்க நம்ம தயாராக இல்லாத போது மற்றவங்க சொல்கிறது கேட்க என்ன இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பேசணும்னு சொல்லி என்னை கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு முன்னே நன்றி. இப்போது என் பேச்சையும் கேட்குறதுக்கு காத்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை இந்த வேலையில் தெரிவித்துக்கொள்கிறேன். நான் ஒரு 15 நிமிஷம் கூட பேச மாட்டேன், 10 நிமிஷம் வரைக்கும் தான் பேசுவேன். ரொம்பவும் பேசுகிறதுக்கு யாரும் கேட்குறதுக்கு இன்றைக்கி நம்ம தயாராக இல்லை, ஆனால் பேசுகிறதுக்கு எல்லோரும் தயாராக இருக்கிறோம். காரணம் இந்த காலம் மாறிடுச்சு. நமக்கு வந்து கையில் எல்லாம் இது வந்துருச்சு, ஹெட்ஃபோன் வந்துருச்சு. எது வந்தாலும் நம்ம அங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் பேசுகின்ற போது அது வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஃபோனில் மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கிறத விட ஒரு முகத்தை பார்த்து ஒருத்தர் பேசும்போது அதோடைய உணர்ச்சிகள் அதோடைய தன்மைகள்லாம் வேறு. இப்படி கோவிட் வந்து நம்மளை எப்படி வீட்லேயே உட்கார வச்சுட்டு மனுஷங்களாம் பார்க்கணும் ஒரு உறவுகளை பார்க்கணும், எல்லார்கிட்டையும் பேசணுங்கிற ஒரு இது உருவாக்கி வச்சிருச்சு இல்லைங்களா. என்கிட்ட கோவிட் வந்திருக்கக்கூடாது. ஆனால் வந்ததில் என்ன நன்மைன்னா உலக ரீதியில் மனிதர்களை நாம் வந்து பழகணும், எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அது உருவாக்கி இருந்தது. ஆனால் இருந்தாலும் அப்படிப்பட்ட கொடிய நோயெல்லாம் நமக்கு வந்து தான் நம்மளை இணைக்கணுமா என்ன தேவையில்லை. இன்றைக்கி பார்க்குற ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல், குழந்தைகளோடு அம்மா அப்பா எல்லாரும் கலந்து பிள்ளைங்களும் விளையாடுறாங்க, அம்மா அப்பாவும் விளையாடுறாங்க. இது என்ன காட்டுதுன்னா முதல்ல இந்த கிட்ஸ் லேர்னிங் சென்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். இப்படி தான் நம்முடைய இணைப்புகளை உருவாக்கணும். செம்மை இயக்கம் ஒரு பெரிய நிகழ்ச்சியை சென்ற மாதத்தில் உருவாக்குனாங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே இந்த வட்டாரத்தில் வந்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படின்னு சொன்னால் நாம் காத்து கொண்டிருக்கிறோம் ஒருவரை பார்த்து பேசிக்கொள்வதற்கும் ஒருத்தரை பார்த்து நம்ம அன்பை செலுத்துறதுக்கும் நாம் வந்து தயாராக இருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய குடும்பம் தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அம்மா என்ன செய்கிறாங்க, கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. முன்னுக்கு ஹாலில் உட்காந்துருக்குது இந்த மாதிரி ஒரு குட்டி உட்காந்துருக்கா. மழை பெய்கிற மழையை பார்க்குறான் பையன். கடுமையான மழை பெய்யுது. வீட்டு முன்னுக்க அப்படியே சதன்னு அப்படியே சேராக வந்து தங்குது. இது சும்மா இருக்குல்ல. இது என்ன பண்ணுது, அம்மா தான் கிச்சனில் இருக்காங்களே, நம்ம விளையாட்டை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே போய் சேர் இருக்கு இல்லையா, அந்த சேரை எடுத்து அப்படியே உருட்டுது. என்ன செய்யுது, உருட்டுது. மழை பெஞ்சு அப்படியே ஊற்றுது. உணவு என்ன செய்யறான், எடுத்து அப்படியே உருட்டுறான். உருட்டி டீச்சர் படிச்சு கொடுத்துருக்காங்க கிண்டக்கடலில். இதான் பூமின்னு படிச்சு கொடுத்துருக்காங்க, இதான் வேர்ல்டுன்னு படிச்சு கொடுத்துருக்காங்க, இதான் பிளானட்னு படிச்சு கொடுத்துருக்காங்க. அவன் பார்க்குறான் இது உருண்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே சதன்னு அப்படியே நனைஞ்சிக்கிட்டு அந்த உலகம் அவன் கண்டுபிடிச்ச உலகத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறான் கிச்சனுக்கு. நீ என்ன செய்வீங்க? மழையிலையும் சேர்த்துலையும் ஏன் விளையாடுறேன்னு கேட்பேன். நீங்க என்ன செய்வீங்க?
நானும் ஏசுவேன் ஏன் மலையில விளையாடு. நீங்க என்ன செய்வீங்க? எப்படி ஏசுவீங்க? எப்படி ஏசுவீங்க சொல்லுங்க. ஏன்பா மலையில விளையாடுறேன்? எல்லாரும் செஞ்சதான் ஏசுவோம். ஏன் அவளை மலையில விளையாண்டு செய்யறாங்க? ஏசுவீங்க? ஏன் அப்படியே ஏசுவீங்க? புள்ளையாண்டு சும்மா உக்காந்துடுறானா, நான் உனக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா போய் மலையில நனைஞ்சிட்டு வந்து என்கிட்ட உருண்டைய கொட்டுறான். டொம்முன்னு ஒரு கொட்டு கொட்டுல உடன புள்ள வந்து கண்டுபிடிச்சிருக்கான். என்ன பண்ணிச்சிருக்கான்? ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அத ஒரு கொட்டு நாம அழிச்சு